நாங்கள்லாம் சாமியார் கிடையாது. நீங்கள் உடனே தாடி வைக்கிறவங்களாம் சாமியார்ன்றப்படாது. மாதம் மாதம் 300 ரூபா செலவாகுதுன்னு தாடி வச்சுட்டோம். எதுக்கு வம்பு? அப்படி இல்லை. எதுக்கு? செல்ஃப் சேவிங்லாம் கிடையாது. செல்ஃப் சேவிங்கும் இல்லை, செல்ஃப் ஷேவிங்கும் இல்லை. வேற வழி இல்லை. இந்த காவிக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்திலேயே உன்னதமான ஆடை வெள்ளாடை தான். நம்ம தருமபுரத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க அடிக்கடி, உன்னதமான ஆடை வெள்ளாடை தான்ப்பா. என்ன அப்படின்னா, காட்டில் உட்காந்து தவம் பண்ணும்போது இந்த வெள்ளை கலரில் இப்போ ஐயா போட்டுக்க மாதிரி பியூர் ஒயிட் என்ன ஆகும், ஒரு திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தாங்கன்னா அப்படியே பழுப்பு நிறத்துல மாறிடும். அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பஸ்ஸில் போனாவே போதும். நம்ம ஊர் பஸ்ஸில் ஏறி உட்காந்து 4 தடவை போனீங்கன்னா இறங்கும் போது மினிஸ்டர் ஒயிட்டே அப்படியே ஒரு கலராக, ஒரு சந்தன கலரில் மாறிடும். அத்தனை தூசி உள்ளே வந்து உட்காந்துக்கும். அதை துவைக்கணும்னா அந்த அம்மா போட்டு தேய்க்கும், காலரை போட்டு தேய்க்கும் போது இந்த பாவி மனுஷன் எங்கே தான் போனான்னு தெரியல, இவ்வளவு அழுக்கு வருது. வாஷிங் மிஷினே திணறுது. அந்த அழுக்கு நம்முடைய ரோட்டில் இருக்குது. அப்போ முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஆடைன்னு கிடையாது, எல்லாம் உட்காந்தாங்க. அது பழுப்பு ஏறிச்சு, பாம்பு வராது, தேல் வராதுன்னு அதுக்கு என்ன பண்ணாங்க, ஆலமரத்து பட்டையை எடுத்து அங்கே இருக்கிற செம்மண்ணை எடுத்து ஒன்றா போட்டு குழப்பி, அந்த மரமும் நானும் மண்ணும் ஒன்றா இருக்கணும், மண் வாசனை வந்தால் பாம்பு வந்து கடிக்காது, மண் வாசனை இருந்தால் தேல் வராது, பூரா வராதுன்னு அந்த வெள்ளை ஆடையை மண்ணை தேய்ச்சி கட்டினாங்க. இதனால் அது பேர் காவின்னு வந்தது. இன்னொரு அர்த்தம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய உடம்புல ஒரு ரத்தம் சிகப்பு. உனக்கும் எனக்கும் ஜாதியோ மதமோ இனமோ ஆணோ பெண்ணோ அழியோ என்கிற வேறுபாடு கிடையாது. நீயும் நானும் ஒன்று என்கிற தத்துவத்தை சொல்வதற்காக உன் உடம்பிலே ஓடுகிற ரத்தமும் என்னுடைய உடம்புல ஓடுகிற ரத்தமும் ஒரே தன்மை உடையது என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த காவியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. வெள்ளை என்னன்னா, இந்த உலகமே ஆன்மமயம். வள்ளல் பெருமான் கொண்டு வந்த அற்புதமான துணி அந்த வெள்ளை. சுவாமியே வெள்ளை தான் அணிகிறார். அதனால் இங்கே காவி, வெள்ளை, சடை, தாடி இதெல்லாம் என்னென்னா, இந்த உலகத்தில் இருந்து பிரித்து காட்டுவதற்காக. இப்போ நீங்கள் நேராக போகிறீங்க, போலீஸ்காரரை யூனிஃபார்ம் போட்டிருக்கணும்.